Students, we are discuss about molecule and atoms and molecules. நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து ஐசோடோப்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அந்த டேப்லெட் காலம் அந்த ப்ராப்ளம் வரையும் பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாலிகுல் அண்ட் மாலிகுலர் மாஸ். மாலிகுல் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியணும். ஃபஸ்ட்டு மாலிகுல் அப்படின்னா 2 or more atoms combine to form molecule. ஒன்லி ஒன் ஆட்டம் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ஆட்டம். ஆட்டம்ங்கிறது என்னென்னா சிங்கிள். அதே 2 ஆட்டம்ஸ் மிங்கிள் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் மாலிகுல். இப்போ பார்த்தீங்கன்னா குளோரின் Cl, குளோரினோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் சிம்பிள் பார்த்தீங்கன்னா Cl. அதில் ரெண்டு லெட்டர் இருக்குங்கிறதுனால அது வந்து 2 ஆட்டம்னு சொல்லக்கூடாது. அது ஆட்டமோட சிம்பிளே குளோரின் தான். அது மாதிரி ஆக்சிஜன்னா O, ஹைட்ரஜன்னா H, அந்த மாதிரி. இப்போது அந்த 2 ஹைட்ரஜன் ஆட் ஆச்சு அப்படின்னா H2. அப்போ H2ங்கிறது மாலிகுல். அதே மாதிரி 2 ஆக்சிஜன் சேர்ந்ததுன்னா O2, அது ஒரு மாலிகுல். அதே மாதிரி Cl2, H2O, அம்மோனியா NH3, H2O வாட்டர், NH3 அம்மோனியா, HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இந்த மாதிரி HCl இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஆட்டம்ஸ். உங்களுக்கு இப்போ ஆட்டம்னா என்னென்னு, மாலிகுல்னா என்னென்னு தெரியும். HClங்கிறது ஒரு மாலிகுல். 2 or more atoms combine to form molecule. இப்போ பார்த்தீங்கன்னா except noble gases, atoms of most of the elements are found in the combined form with itself or atoms of other elements. இப்போ சொன்னது வந்து என்னென்னா, நீங்கள் பீரியாடிக் டேபிள் பார்த்துருப்பீங்க. அதில் 18 குரூப்ஸ் இருக்குது. அந்த 18 குரூப்ஸில் 18th குரூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நோபல் கேஸஸ். அதுக்கு பேர் வந்து நோபல் கேஸஸ். இப்போ உங்களுக்கு பீரியாடிக் டேபிளில் இருக்கிற லெசன் இருக்குது, பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். அந்த லெசன் வரும்போது உங்களுக்கு புரியும். அது வந்து 11th லெசனாக இருக்குது, சரிங்களா? இப்போ அது உங்களுக்கு புரியும். இப்போ இந்த நோபல் கேஸஸ் வந்து டு நாட் ஃபார்ம் மாலிகுல் ஃபார்ம் ஆகாது. நோபல் கேஸஸில் இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து இப்போ ஹீலியம்னு இருக்குன்னு வச்சுங்க. ஹெச்இங்கிறது ஹீலியமோட சிம்பிள். அதே He2 அப்படின்னா மாலிகுல். ஆனால் அந்த He2ங்கிறது ஃபார்ம் ஆகாது. அதை தான் சொல்கிறாங்க. இட் இஸ் கால்டு ஏ மாலிகுல் அப்படிங்கிற. மற்ற அந்த நோபல் கேஸஸ் தவிர மீதி இருக்கிற எல்லாமே டு ஃபார்ம் மாலிகுல். அந்த மற்ற ஆட்டம்ஸ் எல்லாமே சேர்ந்து ஃபார்ம் ஆகிற மாலிகுல் தான் இங்கே வந்து சொல்லிகிட்ருக்காங்க. A molecule is a combination of 2 or more atoms held together by strong chemical forces of attraction, chemical bond. இப்போ அப்படி ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அங்கே கெமிக்கல் பாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ அந்த பாண்டு எப்படி சார் இருக்குது அப்படின்னா, கவனிங்க, ஒரு H போடுறோம், பாண்ட் H. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து H2 அப்படிங்கிற மாலிகுல், சரிங்களா? இப்போ இந்த Hம் இந்த H இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 Hம் வந்து தனித்தனி ஆட்டம்ஸ். இப்போ இந்த தனித்தனி ஆட்டம் சேர்ந்து மாலிகுல் ஃபார்ம் ஆகுது, H2 அப்படிங்கிற மாலிகுல். அதை தான் அங்கே வந்து பாண்டிங். இந்த இடத்துல இந்த கோடு ஐஃபன் போட்டிருக்கோம்ல, இதுக்கு வந்து ஐஃபன் பேர் கிடையாது, பாண்டு. ஒரு பாண்டில் எத்தனை எலக்ட்ரான் அப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே கவனிங்க, இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இந்த ஹைட்ரஜனுக்கு சொந்தம், இந்த எலக்ட்ரான் வந்து இந்த ஹைட்ரஜனுக்கு சொந்தம். அந்த மாதிரி வந்து 2 எலக்ட்ரானை ஷேர் பண்ணி அங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகுது. அந்த பாண்டுக்கு தான் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கெமிக்கல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அந்த அட்ராக்ஷன் தான் பாண்டு, சரிங்களா? அடுத்து கவனிங்க, ஆல் காம்பவுண்ட்ஸ் ஆர் மாலிகுல் பட் ஆல் மாலிகுல்ஸ் ஆர் நாட் காம்பவுண்ட்ஸ். வை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆல் மாலிகுல்ஸ் டு ஃபார்ம் காம்பவுண்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் சார் அப்படின்னா, ஆல் காம்பவுண்ட்ஸ் ஆர் மாலிகுல், எல்லா காம்பவுண்டுமே மாலிகுலாக இருக்குது. பட் மாலிகுல் எல்லாமே காம்பவுண்டா அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நான் சொன்ன சிம்பிளான மாலிகுல் எதுன்னா ஹைட்ரஜன் மாலிகுல், ஆக்சிஜன் மாலிகுல், இதெல்லாம் சொன்னல. இது ரெண்டு ஆட்டம் தான் அதில் இருக்குது, அதில் வேறு எதுவுமே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து மாலிகுல், சரிங்களா? இதுவே ஒரு
மாலிகுல் பெருசாக இருக்கிற மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுங்க. இப்போ குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் அப்படின்லாம் இருக்குதுன்னு வச்சுங்க. C6H12O6 இதுதான் குளுக்கோஸோட ஃபார்முலா. இப்போ கவனிங்க, C6H12O6. இப்போ இது வந்து குளுக்கோஸோட ஃபார்முலா. இதில் H எத்தனை இருக்குது, C கார்பன் எத்தனை இருக்குது, ஆக்சிஜன் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து மாலிகுல். இது மாலிகுல்னு சொல்லலாம், காம்பவுண்டுன்னு சொல்லலாம். அதனால தான் அங்கே சொல்லியிருக்காங்க ஆல் காம்பவுண்ட் ஆர் மாலிகுல்ஸ் பட் ஆல் மாலிகுல்ஸ் ஆர் காம்பவுண்ட். இதுவே வெறும் ஹைட்ரஜன் H2 அப்படிங்கிறது மட்டும் சொன்னோம்னு வச்சுங்க, அது காம்பவுண்டுன்னு வராது. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ். A molecule may contain atoms of the same element or may contain atoms of two or more elements joined in a fixed ratio in accordance with the law of definite proportions. இது என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னா, சேம் எலமெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லைன்னா டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ் ஜாயிண்ட் டு ஃபிக்ஸ்டு ரேஷியோ, ஒரு ஜாயிண்ட் ஆகிட்டு ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் இருக்கணும். இப்போ C6H12O6 எடுத்துக்கோம். சிங்கிறது 6 கார்பன் அப்படி இருக்கிறது. சின்னா கார்பன், 6 கார்பன் இருக்குது, 12 ஹைட்ரஜன் இருக்குது, திரும்ப 6 ஆக்சிஜன் இருக்குது. இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் மாலிகுல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Thus a molecule may be an element or a compound if the molecule is made of similar kind of atoms, then it is called homoatomic molecule. இப்போ homoatomic molecule அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, 2 எலமெண்ட் இருக்கும், 2 எலமெண்ட்டுமே வந்து சேம் நியூக்ளியர், அது ரெண்டுத்துக்குமே சேம் நியூக்ளியர் அப்படின்னு இருந்ததுன்னா அது ஹோமோட்டமிக் மாலிகுலர். ஒரே மாதிரியான 2 எலமெண்ட்டு. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்ன அந்த O2வும் H2 ஹைட்ரஜன் மாலிகுல் சொன்னேன்ல, ஹைட்ரஜன் மாலிகுல், ஆக்சிஜன் மாலிகுல், H2O2 இதெல்லாம் வந்து ஹோமோட்டமிக் மாலிகுல். அடுத்து இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள், ஹெட்ரோஅட்டாமிக் மாலிகுல் சொல்கிறாங்க. ஹெட்ரோஅட்டாமிக் மாலிகுல்னால் 2 வேறு வேறு மாலிகுல். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா HCl. H வந்து ஹைட்ரஜன் ஆட்டம், Cl வந்து குளோரின் ஆட்டம். 2 வேறு வேறு ஆட்டம்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து ஹெட்ரோஅட்டாமிக் மாலிகுல். A compound is heteroatomic molecule. The number of atoms present in the molecule is called atomicity. ஹெட்ரோஆட்டம் மாலிகுலில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படி, அதாவது எத்தனை ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது வந்து அட்டாமிசிட்டி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ். மாலிகுல்ஸை வந்து 4 டைப்பாக கிளாசிஃபைட் பண்ணுறாங்க. கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து மோனோஅட்டாமிக் மாலிகுல். மோனோஅட்டாமிக் மாலிகுல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஒரே ஆட்டம், சரிங்களா, ஒரே ஆட்டம், வேறு எந்த ஆட்டமுமே இல்லை, அப்படி இருக்கக்கூடிய இது வந்து மோனோஅட்டாமிக். அப்போ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, அதுவும் வந்து ஒரே ஆட்டம் இருக்கிறது வந்து H2O2 இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து வந்து டைஅட்டாமிக் மாலிகுல் வந்து 2 ஆட்டம் இருக்கணும். ட்ரைஅட்டாமிக் மாலிகுல் வந்து 3 ஆட்டம்ஸ் இருக்கணும். பாலிஅட்டாமிக் மாலிகுல் வந்து நிறைய ஆட்டம்ஸ் இருக்கலாம். பாலினா பலன்னு அர்த்தம், சரிங்களா. பாலினா என்ன, பலன்னு அர்த்தம். அடுத்து பார்த்துங்க, லெட்டஸ் கன்சிடர் ஆக்சிஜன். ஆக்சிஜன் கேஸ் எக்ஸிஸ்ட் இன் 2 அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ். அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ்னால் என்னென்னா புறவேற்றுமை வடிவம் அப்படின்னு பேர். புறவேற்றுமை வடிவம்னா என்னென்னா, இப்போ ஒரே ஆட்டம் தான் அது, ஆனால் அது வேறு வேறு வடிவத்தில் இருக்கும், தெரியும். அதுதான் வந்து புறவேற்றுமை வடிவம். இப்போது இந்த மாதிரி அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் ஆக்சிஜனுங்கிறது வந்து O2ன்னு ஒன்று இருக்குது, O3ன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஆக்சிஜன் 2 அப்படி, ஆக்சிஜன் 2 இருக்கிறது ஒன்று, ஆக்சிஜன் 3 இருக்கிறது ஒன்று. ரெண்டுலேயுமே ஆக்சிஜன் தான் இருக்குது. இப்போ ஆக்சிஜன் O2ன்னா நம்ம சுவாசிக்கிற இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜன். O3யும் வந்து அட்மாஸ்பியரில் தான் இருக்குது, கொஞ்சம் அப்பர் லேயரில் இருக்குது. அது பேர் என்னென்னா ஓசோன். நீங்கள் ஓசோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓசோனில் வந்து ஓசோன் வந்து கொடை மாதிரி இருக்குது அப்படின்னு லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. இந்த ஓசோனுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து 3 ஆக்சிஜன் இருக்கிறது தான் ஓசோன். அது ஒரு லேயராக அட்மாஸ்பியர், அதாவது இப்போ நம்ம வளிமண்டல அட்மாஸ்பியர் வந்து 4 லேயராக பிரிக்கிறாங்க. அதில் ஒரு லேயரில் தான் இந்த ஓசோன் இருக்குது. ஸோ இட்ஸ் அட்டாமிசிட்டி இஸ் 2. அப்போ என்ன சார் அப்படின்னா, since both the atoms are similar oxygen,
இஸ் ஏ ஹோமோ டயட்டமிக் மாலிகுல் அப்படிங்கிறாங்க. இப்போ 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா O2 அப்படிங்கிறது. அந்த ஆக்சிஜன் மாலிகுல்ல 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு அட்டாமிசிட்டி 2 அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அதர் எலமெண்ட்ஸ் இன்னும் இருக்கிற மற்ற எலமெண்ட்ஸுக்கு ஒரு டேப்லெட் காலம் போட்டிருக்காங்க, அதை கவனிங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், மாஸ் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பேசிக்ஸுக்கு உள்ளதுக்கு அடுத்து இதை அடுத்து ஒரு வீடியோ போடுறேன். அதில் உங்களுக்கு ஆட்டம்னா என்ன, மாலிகுல்னா என்ன, அதாவது ஆட்டம் அதில் நியூக்ளியஸில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் சொல்கிறேன். அப்போது உனக்கு நியூக்ளியஸில் ப்ரோட்டான்ஸ் இருக்குது, நியூட்ரான்ஸ் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். அதையும் பார்த்துட்டு இந்த டேப்லெட் காலம் பார்த்தீங்கன்னா குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கவனிங்க, சிலிக்கான் கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் அட்டாமிக் நம்பர் 14. அட்டாமிக் நம்பர் 14 இருக்குது அப்படின்னா அதில் எத்தனை ப்ரோட்டான்ஸு சார் இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 14 தான் இருக்கும். இப்போ இதில் எப்படி சார், கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள் பை ஃபில்லிங் த அப்ரோப்ரியேட் வேல்யூஸ் டேர்ம்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 7 கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 8 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபில் பண்ணணுங்க, சரிங்களா. நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 14 இருக்கிறது சிலிக்கான் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 16 இருக்குது, அது மூணுத்துலேயுமே சிலிக்கான் தான் இருக்குது, சரிங்களா. இந்த சிலிக்கானோட ஐசோடோப்ஸ், ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ், நியூட்ரான்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கிறதுனால ஐசோடோப் ஃபார்ம் ஆகுது, சரிங்களா. இப்போ இந்த டேப்லெட் காலம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பேசிக்ஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன்ல, அதை பார்த்துட்டு நல்லா அந்த டேப்லெட் காலம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நான் சொல்கிறதையும் அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் பாருங்கள். இப்போ கவனி, 14 இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த சிலிக்கான் உள்ளதே நீங்கள் பார்த்துட்டு அடுத்து நீங்கள் அப்புறமா ஃபில் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் மீதி உள்ள பாக்ஸ் எல்லாம் நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். கவனிங்க, 14 இருக்கா, அதில் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 16 இருக்குது, ஒன்று இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டானையும் நியூட்ரானையும் சேர்த்து தான் மாஸ் நம்பர் வரும். அப்போ மாஸ் நம்பர் எவ்வளோ வரும்? 14 + 16 30. அப்போ சிலிக்கான் 30. இது 3.1% அபண்டன்ஸ். அபண்டன்ஸ்னால் என்னென்னா கிடைக்கிது அப்படின்னு அர்த்தம். எர்த்தில் 3.1% கிடைக்கிது. அதோட அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் மாஸ் எப்படி சார் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாஸ் நம்பர் தான். அந்த மாஸ் நம்பரில் என்ன, அதாவது புரோட்டானையும் நியூட்ரானையும் ஆட் பண்ணி போடுறீங்கள்ல மாஸ் நம்பர், அந்த மாஸ் நம்பர் தான் நீங்கள் அட்டாமிக் மாஸ்னு இங்கே அவுட்டரில் எழுதணும், சரிங்களா. அந்த ஆட்டம்ஸ், அந்த பேசிக்ஸ் நான் ஆட்டம் பற்றி சொல்லும்போது அதையும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கவனிங்க, தட் எக்ஸிஸ்ட் அஸ் டைஅட்டாமிக் மாலிகுல் ஆர் ஹைட்ரஜன் H2, நைட்ரஜன் N2 அண்ட் ஹேலஜன் ஃப்ளூரின். ஹேலஜனுங்கிறது டோட்டலாக அந்த ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் நாலும் சேர்ந்தது தான் ஹேலஜன். ஹேலஜன் குரூப் பீரியாடிக் டேபிளில் 17. அதில் இருக்கிற இந்த 4 ஆட்டம் தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. நீங்கள் ஹேலஜன்னு தனியாக ஒன்று கிடையாது, அது ஒரு குரூப்போட நேம். அதில் இருக்கிறது தான் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், இதெல்லாம் டைஅட்டாமிக் மாலிகுலாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அடுத்து பாருங்கள், இது எல்லாமே ஹோமோஅட்டாமிக் மாலிகுல். ஹோமோன்னா என்னென்னா ஒரே மாதிரி இருக்கிற 2 ஆட்டம் சேர்ந்த ஒரு மாலிகுல், புரியுதுங்களா. ஹோமோஅட்டாமிக் மாலிகுல்னால் ஒரே மாதிரி இருக்கிற 2 or more ஆட்டம்ஸ், 2 ஆட்டம்ஸும் இருக்கலாம், அதுக்கு தாண்டியும் நிறையாவும் இருக்கலாம், அப்படி உள்ள மாலிகுல் தான் ஹோமோஅட்டாமிக் மாலிகுல். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே ஹோமோஅட்டாமிக் மாலிகுலுக்கு அனதர் ஒன் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓசோன் கொடுத்துருக்காங்க. contains 3 oxygen atoms and hence it is called homoatomic molecule. If a molecule contains more than 3 atoms, then it is called polyatomic molecule. Consider hydrogen chloride. It consists of 2 atoms but of different elements, hydrogen and chlorine, so its atomicity is 2. It is a heteroatomic molecule. Similarly, the water molecule contains 2 hydrogen atoms and 1 oxygen atom, so its atomicity is 3. It is heteroatomic molecule. இப்போ புரியுதுங்களா, அதாவது 2 ஆக்சிஜன் ஆட்டம், 2 ஹைட்ரஜன் ஆட்டம், 1 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது மாலிகுல், இது H2 மாலிகுல். இப்போ இந்த H2 மாலிகுல் ஹெட்ரோஅட்டாமிக் மாலிகுல். அதுக்கு முன்னாடி உள்ளது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த ஓசோன் சொன்னது மோனோஅட்டாமிக் மாலிகுல். 3 ஆட்டம்ஸ், மோர் தென் 3 ஆட்டம்ஸ் இருந்தது அப்படின்னா பாலிஅட்டாமிக் மாலிகுல் சொல்லிடுவாங்க.
இப்போது H2Oவில் 3 ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போது 3 ஆட்டம்ஸில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. அப்போ அது வந்து என்னது, ஹெட்ரோ அட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அந்த வாட்டர் மாலிகுல் இங்கே பாருங்கள், ஹெட்ரோ அட்டாமிக்னாலே 2 வேறு வேறு ஆட்டம். இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் ஆட்டம் ஒன்று கவனிங்க, இது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், இது ஒரு குளோரின் ஆட்டம், வேறு வேறு ஆட்டம் நல்லா கவனிங்க. அதே மாதிரி இங்கே வாட்டர் கண்டனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஹைட்ரஜன் ஆட்டம் வேறு, இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இது ரெண்டும் ஒரே மாதிரி, பட் ஆனால் ஆக்சிஜன் வந்து வேறு ஆட்டம். புரியுதுங்களா? இப்படி தான் நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து பாருங்கள், இந்த டேபிள் இருக்கலாம் பாருங்கள். கிளாஸிஃபை த ஃபாலோவிங் மாலிகூல்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் அட்டாமிசிட்டி அண்ட் ஃபில் இன் த டேபிள். இப்போது டைஅட்டாமிக் மாலிகூல் இதில் கொடுத்துருக்கிறதுல எதை எழுதுவீங்க? ஹோமோவில் ஒன்று இருக்குது, ஹெட்ரோவில் ஒன்று இருக்குது. அப்போது ஹோமோ எது சொல்லணும்? F2 சொல்லணும். ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரியான 2 ஆட்டம் இருக்குது. அப்போ F2 வந்து ஹோமோ அட்டாமிக் டைஅட்டாமிக் மாலிகூல். ஹெட்ரோ அட்டாமிக் டைஅட்டாமிக், அதாவது ஹெட்ரோ டைஅட்டாமிக் மாலிகூல் எதுனா CO, கார்பன் மோனாக்சைடு. இந்த COவில் 2 ஆட்டம் இருக்குது, ரெண்டும் வேறு வேறு ஆட்டம். ரெண்டும் வேறு வேறு ஆட்டமாக இருந்தால் அது ஹெட்ரோன்னு சொன்னேன். அப்போது ஹெட்ரோ டைஅட்டாமிக் மாலிகூல் வந்து CO. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைஅட்டாமிக் மாலிகூல் என்ன இருக்குன்னா CO2 இருக்குது, அதில் வந்து ஹோமோ ட்ரைஅட்டாமிக் மாலிகூல் வந்து இதில் எதுவும் இல்லை. சரிங்களா? அப்போ ட்ரைஅட்டாமிக் மாலிகூல் ஹெட்ரோவில் பார்த்தீங்கன்னா CO2 இதெல்லாம், NH3 இதெல்லாம், அந்த மாதிரி அதெல்லாம் ட்ரை ஆட்டம்ஸ், 3 ஆட்டம்ஸ் இருக்கிற மாதிரி அர்த்தம். H2SO4 இதெல்லாம் H2SO4. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோமோவில் பாலிஅட்டாமிக் மாலிகூல் வந்து P4S8, அது ரெண்டுமே வந்து ஹோமோ பாலிஅட்டாமிக் மாலிகூல். அடுத்து ஹோமோவில் ஹெட்ரோ அட்டாமிக் மாலிகூல் பார்த்தீங்கன்னா C6H12O6, H2SO4 இதெல்லாம் வந்து பாலிஅட்டாமிக் ஹெட்ரோ நியூக்ளியர். இந்த H2SO4 வந்து நீங்கள் பாலிஅட்டாமிக்கில் தான் எழுதணும் சார் அப்படின்னா, ஆமாம், அதில் வந்து நிறைய ஆட்டம்ஸ் இருக்குது, 3 ஆட்டம்ஸுக்கு மேலே இருக்குது. வெறும் 3 ஆட்டம் இருந்தது, அது ஒரு மாலிகுலாக ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா தான் அது வந்து ட்ரைஅட்டாமிக் மாலிகுல். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். As the molecules are made up of atoms, they also have their own mass. The mass of the molecule of an atom or compound is measured in the C12 scale and hence called relative molecular mass. The relative molecular mass of a molecule is the ratio between the mass of one molecule of the ratio between the mass of one molecule of the substance to 1/12th mass of an atom of carbon. அதாவது கார்பனில் 12, அதாவது கார்பனோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 6, அதோட மாஸ் நம்பர் தான் 12. இப்போ அந்த 12ல் ஒரு பார்ட்டு தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாலிகுல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அடுத்து பாருங்கள், இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இஸ் ஒன்லி a ratio, so it has no unit. If the molecular mass of compound is expressed in grams, it is called gram molecular mass. கிராமில் கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா கிராம் மாலிகுலர் மாஸ். இப்போ கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா 18, கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா 44. இந்த 18, 44 இதெல்லாம் எப்படி சார் வந்தது அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து தனியாக நான் உங்களுக்கு வந்து நோட்டில் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? அது வந்து கைப்பட உங்களுக்கு எழுதி காமிச்சா தான் புரியும். அடுத்து கவனிங்க, இந்த ப்ராப்ளமும் விட்டுருங்க. அடுத்து difference between atoms and molecules. Even though atoms are the basic components of molecules, they differ in many aspects when compared to the molecules. Table 7.5
consolidates the major difference between atoms and molecule. Difference கவனிங்க, இங்கே டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க ஆட்டம்க்கும் மாலிகுலுக்கும். an atom is the smallest particle of an element. ஒரு எலமெண்ட்டோட மிகச்சிறிய பார்ட்டிகிள் தான் வந்து ஆட்டம் அப்படிங்கிறாங்க. எலமெண்ட்னா என்னென்னா, இங்கே நீங்கள் பீரியாடிக் டேபிள் பார்க்குறீங்களா, ஒவ்வொரு எலமெண்ட்டாக கொடுத்துருக்காங்களா, அதுதான் எலமெண்ட். மாலிகுல் கவனிங்க, மாலிகுல் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் ஆஃப் அன் எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட். மாலிகுல் என்னென்னா அதுவும் வந்து ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் தான், அது எலமெண்ட்டோட இல்லைன்னா காம்பவுண்டோட. காம்பவுண்டு இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு காம்பவுண்டுங்கிறது என்னென்னா நிறைய ஆட்டம்ஸ் மிங்கிள் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் கவனிங்க, ஆட்டம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட் எக்ஸப்ட் இன் நோபல் கேஸஸ். நோபல் கேஸ் மட்டும் வந்து ஃப்ரீ ஸ்டேட்டில் மூவ் ஆகலாம். பட் ஆனால் ஆட்டம் வந்து தனியாக வந்து இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இந்த பாயிண்ட் வந்து நல்லா நோட் பண்ணிங்க. இந்த பாயிண்ட் வந்து மாலிகுலில் இருக்கிற பாயிண்ட் தான் வந்து ஆட்டம். அதாவது ஆட்டம் தான் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட். அந்த ஆட்டம் தான் ஃப்ரீ ஸ்டேட் தனியாக இருக்க முடியும். மாலிகுல் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதை பாயிண்ட்டை மாற்றிங்க. அடுத்து கவனிங்க, எக்ஸப்ட் சம் ஆஃப் நோபல் கேஸ் அதர் ஆட்டம்ஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ். நோபல் கேஸஸ் தவிர மீதி இருக்கிற எல்லா ஆட்டம்ஸும் வந்து ஹைலி ரியாக்டிவ். பட் நோபல் கேஸ் மட்டும் ரியாக்டிவ் கிடையாது. ஏன்னா அது வந்து நோபல்னாலே மந்தத்தன்மையுடையதுன்னு அர்த்தம். மந்தமாக இருக்கும், அது எது கூட ரியாக்ட் ஆகாது. அடுத்து மாலிகுல்ஸ் ஆர் லெஸ் ரியாக்டிவ். மாலிகுல்ஸ் எல்லாமே லெஸ் ரியாக்டிவ். ஏன்னா ஆல்ரெடி ஆட்டம்ஸ்லாம் ரியாக்ட் பண்ணி தான் மாலிகுல் ஃபார்ம் ஆச்சு. அந்த மாலிகுல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட்டம்ஸை விட லோ ரியாக்டிவிட்டியாக இருக்கும். ரியாக்டிவிட்டின்னா என்னென்னா, வேறு ஒரு ஆட்டம் கூடயோ மாலிகுல் கூடயோ ரியாக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கவனிங்க, வினைபுரியதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு கவனிங்க, ஆட்டம் டஸ் நாட் ஹேவ் எ கெமிக்கல் பாண்டு. ஆட்டம்க்கு இடையில பாண்டு இருக்காது. நான் ஏற்கனவே இப்போ H2 போட்டு காமிச்சேன்ல, ஹெச்ங்கிறது ஒரு தனி ஆட்டம். அது எது கூடயுமே ரியாக்ட் ஆகலை அப்படின்னா பாண்டு கிடையாது அதுக்கு இடையில. அது ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்குது, தனியாக இருக்குது. அப்புறம் H2ங்கிறது மாலிகுல். அதுக்கு இடையில ரெண்டு ஹைட்ரஜனுக்கும் இடையில ஒரு பாண்டு இருக்குது. அப்போ பாண்டு எதுக்கு இடையில வரும்னா மாலிகுலுக்கு இடையில தான் வரும். அதனால் அடுத்த பாயிண்ட் கவனிங்க, ஆட்டம்ஸ் இன்னைக்கு மாலிகுல் ஆர் ஹெல்டு பை கெமிக்கல் பாண்ட்ஸ். அது கெமிக்கல் பாண்டில் வருது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மோல் கான்செப்ட். மோல் கான்செப்ட்னா என்ன சார்? மோல்னால் என்னென்னா, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை சொல்கிறது தான் மோல். So far we discussed about matters in terms of individual atoms and molecules. Atomic mass units provide a relative scale for the masses of the elements. Since the atoms have such small masses, no unable scale can be devised to weight them in the calibrated units of atomic mass units. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரிலேட்டிவ் ஸ்கேல், அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ் ப்ரொவைட் ரிலேட்டிவ் ஸ்கேல் ஃபார் த மாசஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ். எல்லா எலமெண்ட்ஸோட மாஸையும் ஒரு ஸ்கேலுக்குள்ளே கொண்டு வராங்க. அப்படின்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் ரேஷியோ, அந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து மோல் கான்செப்ட். இஃப் எனி ரியல் சிச்சுவேஷன் we deal with a macroscopic sample containing enormous number of atoms, therefore it is convenient to have a special unit to describe a very large number of atoms. The idea of a unit to denote a particular number of subjects is not new. For example, the pair 2 items and the dozen 12 items are all familiar units. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதாவது 2 ஐட்டம்ஸில் வந்து ஒரு பேர் அப்படின்னா 2 இருக்கும். அதே மாதிரி ஒரு டோசன் அப்படின்னா 12 ஐட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி மோல் கான்செப்டை கொண்டு வராங்க பாருங்கள். கெமிஸ்ட் மெஷர்ட் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் இன் மோல்ஸ். மோல்ஸில் அந்த கெமிஸ்ட்னா என்னென்ன பேர்னா வேதியியல் படித்தவங்கன்னு அர்த்தம், வேதியியலாளர். அந்த வேதியியலாளர் என்ன பண்ணாங்க அப்படின்னா மோல்ஸ் கான்செப்ட் கொண்டு வந்து அதுக்குள்ளே அடக்குறாங்க. அப்போது என்னங்கன்னா, ஸோ யூ
can now understand that mole denotes a number of particles. அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறது தான் வந்து நம்ம மோல் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ அந்த மோல்ஸுக்கு வந்து சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க கவனிங்க. இந்த எஸ்ஐ சிஸ்டம், எஸ்ஐங்கிறது ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க, அதாவது சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் எஸ்ஐ யூனிட்ஸ் உங்களுக்கு தெரியும், அதுதான் சொல்கிறாங்க. த மோல் இஸ் த அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் தட் கண்டைன்ஸ் as many elementary entities, atoms, molecule or other particles. அது ஆட்டமாகவும் இருக்கலாம், மாலிகுலாகவும் இருக்கலாம், இல்லைனா அதர் பார்ட்டிகல்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். அது ஆனால் எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸாக இருக்கணும், சரிங்களா? as there are atoms in exactly 12 gram, அது வந்து எக்ஸாக்ட்லி 12 கிராம் அந்த மாதிரி இருக்கிறதா இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 0.012 கிலோகிராம் ஆல்ரெடி அதுக்கு ஈக்குவல் ஆஃப் த கார்பன் 12 ஐசோடோப். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து கார்பன் 12 ஐசோடோப் அப்படிங்கிறாங்க. த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 12 கிராம் ஆஃப் கார்பன் இட் இஸ் டிட்டர்மைன்டு எக்ஸ்பெரிமெண்டலி. திஸ் இஸ் கால்டு அவகோட்ரோ நம்பர். அவகோட்ரோ நம்பர் வந்து அவகோட்ரோ அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா அவகோட்ரோ நம்பர்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது வந்து கார்பன் 12க்கு ஈக்குவலான ஒரு வேல்யூ டிட்டர்மைன் பண்ணி கொண்டு வந்தது. அந்த வேல்யூ தான் இவங்க வந்து அவகோட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. NA அப்படின்னா அவகோட்ரோ நம்பர் அப்படின்னு பேர். NAன்னா என்னென்னா அவகோட்ரோ நம்பர். அவகோட்ரோ ப்ரொபோஸ்ட், அவர் தான் வந்து அமீடியோ அவகோட்ரோ அப்படிங்கிறது தான் வந்து சயின்டிஸ்ட் நான் சொன்ன சயின்டிஸ்ட் who proposed in significance its value 6.023 into 10 to the power of 23. இந்த வேல்யூ தான் அவகோட்ரோ வேல்யூ. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது 1 மார்க் கொஷின். அதாவது அவகோட்ரோ வேல்யூ அப்படின்னு கேட்பாங்க. 6.023 into 10 to the power of 23. So one molecule of the 1 mole of substance contains 6.023 into 10 to the power of 23 NTT. அதாவது என்ன மீனிங்னா ஒரு மோல் அப்படிங்கிறது இந்த வேல்யூக்கு ஈக்குவலானது அப்படிங்கிறாங்க. தஸ் 5 moles ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல் கண்டைன்ஸ், அந்த 5ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். 5 into 6.023 into 10 to the power of 23 மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மோல் கான்செப்ட் காணிங்க. த ஸ்டடி ஆஃப் த கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் பை யூஸிங் மோல் as the counting unit in order to express the mass and volume of such unit particles in a bulk of the matter is known as mole concept. The number of moles of substance can be calculated by various means depending on the data available as follows. The number of moles of the substance can be calculated various. இப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேரியஸ் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு காணிங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த கேஸ், ஸ்டாண்டர்ட் மாலிகுல், அதாவது ஸ்டாண்டர்ட் மோலார் வால்யூம் அட் STPனா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர். அதாவது ஸ்டாண்டர்ட்னா என்னென்னா அந்த ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் மாறாமல் அப்படியே ஸ்டாண்டர்டாகவே இருக்குது. அந்த இதில் வந்து ஒரு மாஸ் ஆஃப் கேஸு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ் எப்படி டிட்டர்மின் பண்ணியிருக்காங்கன்னா 22.4 லிட்டர்னு டிட்டர்மின் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயான்ஸ் கவனிங்க. மோல்ஸ் ஆஃப் அயான்ஸ்னு என்னென்னா ஆட்டம் வந்து அயனாக கன்வெர்ட் ஆச்சுன்னா அதுதான் ஆட்டம்ங்கிறது. எந்த சார்ஜும் இல்லாமல் இருக்காது. இப்போ அயான்ங்கிறது ஆட்டம்க்கு என்ன எக்ஸாம்பிள்னா O அப்படின்னு இருந்தால் அது ஆட்டம், O2- அப்படின்னு இருந்தால் அது வந்து அயான். இப்போ கவனிங்க, ஓன்னு இருந்தால் வெறும் O மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஆட்டம். O2- அப்படின்னு இருந்ததுன்னா இது வந்து அயான். STP ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், அது எவ்வளோன்னா டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னா 273.15 கெல்வின் இன் 1 அட்மாஸ்பியர். அதாவது ATM அப்படின்னா ஸ்மால் ATMனா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு அர்த்தம். அட்மாஸ்பியர், அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருங்கிறது என்னென்னா இப்போ நம்ம இந்த அட்மாஸ்பியரில் நம்ம இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிற ப்ரெஷர் தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இப்போ மோல் ஆஃப் ஆட்டம்ஸ் காணிங்க. 1 mole of an element contains 6.023 into 10 to the power of 23 atoms
and it is equal to its gram atomic mass. 1 mole of oxygen atoms contains 6.023 into 10 to the power of 23 atoms of oxygen and its gram atomic mass is 16 gram. Mole of molecules. 1 mole of matter contains 6.023 into 10 to the power of 23 molecules and it is equal to its gram molecular mass. இப்போ என்ன சொல்லுங்க அப்படின்னா 1 mole of an element contain ஒரு மோல் எலமெண்ட் அப்படின்னா அது வந்து 6.023 into 10 to the power of 23 ஆட்டம்ஸ்க்கு ஈக்குவல். அதை அண்டர்லைன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து 1 mole of oxygen atoms contain அதுவும் 6.023 into 10 to the power of 23 ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜனுக்கு சமம். அவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு மோலில் இந்த அவகோட்ரோ நம்பரோட ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ணிவிட்டு அந்த ஆக்சிஜனுக்கு நம்ம அப்படியே பார்த்துக்க வேண்டியது. கிராம் அட்டாமிக் மாஸ் 16. ஓகேங்களா? அதாவது கிராம் அட்டாமிக் மாஸ் எப்படி இருந்ததுன்னா அதோட அட்டாமிக் வெயிட் தான் சொல்கிறாங்க. ஆக்சிஜனோட அட்டாமிக் வெயிட் என்னென்னா 16. அட்டாமிக் நம்பர் 8 அதை அப்படியே அப்ராக்சிமேட்டாக டபுள் பண்ணால் அதுதான் வந்து அட்டாமிக் வெயிட். அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புரோட்டான்ஸையும் நியூட்ரானையும் ஆட் பண்ணால் அதுதான் வந்து அட்டாமிக் மாஸ், அதாவது அட்டாமிக் வெயிட். நெக்ஸ்ட்டு வந்து மோல் ஆஃப் மாலிகுல், அதையும் அதே மாதிரி 6.023 into 10 to the power of 23க்கு மல்டிபிள் பண்ணிங்க ஒரு மாலிகுலை. நெக்ஸ்ட்டு காணிங்க 1 mole of oxygen molecule contain 6.023 into 10 to the power of 23 molecules of oxygen and its gram molecular mass கவனிங்க 32 கிராம். மாலிகுலுக்கு முன்னாடி பார்த்தது ஆக்சிஜனுக்கு மட்டும் பார்த்தா அது 16 கிராம். இப்போ ஆக்சிஜன் மாலிகுலுக்கு பார்த்தா அது வந்து 32 கிராம். அப்படின்னா ஆக்சிஜன் மாலிகுல்னா என்ன? O2 இருக்கிறதா அர்த்தம். ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து 16னா O2 2 ஆக்சிஜன் இருக்கு அதில். அப்போது 2 into 16 எவ்வளோ? 32. அதனால தான் 32 கிராம் போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மோலார் வால்யூம். 1 mole of any gas occupies 22.4 liter or 22,400 ml at STP ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில். திஸ் வால்யூம் இஸ் கால்டு அஸ் மோலார் வால்யூம். இந்த வால்யூமுக்கு பேர் என்னென்னா மோலார் வால்யூம். வால்யூம்னா என்னென்னா கொள்ளளவு அப்படின்னு அர்த்தம். அதாவது எவ்வளோ ஒரு 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 வாட்டரோ இல்லை ஒரு ஏர் ஒரு கேஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ நிரம்பி இருக்குது அப்படிங்கிறது தான் வால்யூம். இப்போ அது கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பாருங்கள். அப்படியே சும்மா நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா மாஸ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ், மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். அங்கே கொடுத்துருக்கிறது ஆட்டமாக இருந்தால் அட்டாமிக் மாஸ் நம்ம யூஸ் பண்ணணும், மாலிகுலர்னா மாலிகுலர் மாஸ் தான் யூஸ் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டிவைடட் பை அவகோட்ரோவில் கேட்டிருந்தாங்கன்னா அவகோட்ரோ வேல்யூ யூஸ் பண்ணணும். அதுவே ஆட்டம்ஸ்க்குன்னா இந்த தேர்டு உள்ள ஃபார்முலா, இந்த ஃபார்முலா வந்து ஆட்டம்ஸ்க்கு, இந்த ஃபார்முலா வந்து மாலிகுல்ஸ்க்கு. சரிங்களா? அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம. நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராம் பாருங்கள், மோல் கான்செப்டுக்குள்ள டயக்ராம். வால்யூம் ஆஃப் கேஸ் அஸ் எஸ்டிபி இங்கே கொடுத்துருந்த மாதிரி தான். அந்த வால்யூம் என்ன சொன்னோம்னா 22.4 லிட்ரு, அதை டிவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்கு வந்து அவகோட்ரோ பார்ட்டிகிள்ஸு, இங்கே வந்து மோலார் மாஸ் அப்படின்னா மாலிகுல் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவகோட்ரோ கான்செப்டில் கொடுத்துருக்காங்க, இது வந்து மாலிகுலில் கொடுத்துருக்காங்க, இது வந்து வால்யூமில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை பார்த்துங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்.